Hello everyone, this is Ariyana. February 11 BCI இந்தியனோட மெயின் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு மேஜர் மிஸ்ஸிங் பும்ரா ஹேஸ் பின் ரூல்ட் அவுட். எதனால நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பும்ராவோட பேக் இன்ஜுரினால பும்ரா ஹேஸ் பின் ரூல்ட் அவுட். அதோட இன்னொரு சூப்பர் ஸ்டாரும் மிஸ் ஆகிறாரு, ஜெய்ஸ்வால். அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருண் சக்கரவர்த்தி, பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஹர்ஷித் ராணா வராங்க. இந்தியாவோட மெயின் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, கேப்டன் சுப்மன் கில், வைஸ் கேப்டன் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹார்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப், முகமது ஷமி, ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், சிராஜ் மற்றும் தூபே வந்து இருக்காங்க. நிறைய கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சிராஜுக்கு பதிலாக எதுக்கு ராணாவை டீமில் எடுத்ததுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு ரோஹித் சர்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சிராஜ் நியூ பவுலிங்கில் சூப்பரான பவுலர், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நிறைய விக்கெட்ஸ் இந்தியாவுக்காக எடுத்து கொடுத்துருக்காரு. ஆனால் மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ரன்ஸ் ரொம்ப லீக் பண்ணுறாரு, விக்கெட்ஸ் அவ்வளோ எடுக்கிறது இல்லை. சிராஜோட டெத் ஓவர் எக்கானமி நீங்கள் பார்த்தீங்கன்னா 9.12 இருக்குது, விச் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அது இல்லாமல் இந்தியன் டீம் 5 ஸ்பின்னர்ஸோட போகிறாங்க. எதுக்கு 5 ஸ்பின்னர்ஸோட போகிறாங்கன்னு அது ரோஹித் சர்மாக்கு தான் வெளிச்சம். துபாயில் நடந்த ILT20 பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நீங்கள் டாப் 10 விக்கெட் டேக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் 9 பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் ரன்ஸ் நிறைய லீக் பண்ணியிருந்தாலும் கன்சிக்யூட்டிவாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அது நம்ம மறக்கக்கூடாது. அது இல்லாமல் என்ன ஒரு குட் நியூஸ் இருக்குது, ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான அம்பாசிடராக ஷிகர் தவானை நியமிச்சிருக்காங்க. அவரோட சேர்த்து ஷேன் வாட்சன், டீம் சவுதி மற்றும் சஃப்ராஸ் அகமத்தை கௌரவிக்கிறாங்க. இந்தியா February 15 துபாயில் போய் லேண்ட் ஆகிறாங்க. February 20 அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க. நடுவில் வந்து என்ன வார்ம் அப் மேட்சாக ஆடல. இந்தியாவோட சேர்ந்து இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா வந்து அவங்களும் வார்ம் அப் மேட்ச்சை வந்து வேணான்னு புறக்கணிச்சிருக்காங்க. ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியன் ஸ்குவாடை பற்றி நம்ம வந்து பல கேள்விகள் இருந்துச்சு. அதில் கேஎல் ராகுலா இல்லை ரிஷப் பண்டா ரெண்டு பேர்த்தில் யார் பிளேயிங் லெவலில் ஆடுவாங்கன்னு பெரிய கேள்வி எழும்பிச்சு. அதுக்கான விடை கௌதம் கம்பீர் கலந்துக்கிட்ட ப்ரெஸ் மீட்டிங்கில் நமக்கு தெரிஞ்சிருக்கு. கௌதம் கம்பீர் என்ன சொல்லுவாருன்னா, கேஎல் ராகுல் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விக்கெட் கீப்பர்னு, விச் இஸ் அ குட் திங். இன்றைக்கி IPL அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரஜித் பட்டிதார் RCBயோட 8th கேப்டனாக ஆயிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். RCB வந்து கப்படிக்க அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கலாம். நாளைக்கு WPLோட ஸ்டார்டிங் மேட்ச் நடக்குது. குஜராத் ஜெயின்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு நடக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் அவ்வளோதாங்க. அது வரைக்கும் விடை பெறுவது உங்கள் ஹரிகரன். See you all.